டேய் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போடா. போலீஸ் எப்படின்னா வரும்? அவங்களுக்கு தான் நம்ம கூட்டிட்டு போறதே தெரியாது. ஆமாடா, போலீஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. போடா சீக்கிரம் போடா போடா. சரிண்ணா. அண்ணா, நீ சொன்ன மாதிரியே போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா சொல்ற? எங்க? ஆமாடா, நம்மள போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருதுடா. டேய் மாஸ்க் போடு, மாஸ்க் போடு, எல்லாரும் மாஸ்க் போடு. ஏய் அந்த மொபைல கூட. அந்த கார் தான், வேகமா போங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏய் என்னாச்சு ஐலி? ஏன் இங்க நிக்கிறீங்க? அந்த சாந்தியை பாத்தீங்களா? அத பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்கு? அதான் ஊர் சுத்த கூட்டிட்டு போனால, சுத்திட்டு ஈவினிங் ஆனதும் பொறுமையா வந்திருக்கலாம்ல. ஐலி ஏன் இப்ப கத்துற? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தலாம் போகல. முதல்ல இங்க என்ன நடந்துச்சு அத சொல்லு. சார், நாங்க அந்த சாந்தி வீட்டுக்கு போய் பார்த்தா அவ அங்க இல்ல. வர்மாவோட ஆளுங்க அவளை கூட்டிட்டு போறதை கண்டுபிடிச்சு சேஸ் பண்ணி வந்து புடிச்சிட்டோம். ஆனா அவங்க ஈஸியா தப்பிச்சு போயிட்டாங்க சார். அயலி, நாங்க போனது. தயவு செஞ்சு நீ என்கிட்ட எதுவும் பேசாத. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு தெரிஞ்சும் இப்படி சில்லியா நடந்துக்கிறீங்க. உன்னெல்லாம் என்ன சொல்றது? ஐலி, ரேஷ்மா அவ திட்டாத. நான் சொல்றத கேளு. நீங்க பேசாதீங்க சொல்லிட்டேன். உங்க அப்பா எப்படிப்பட்ட போலீஸ் ஆபீசர்னு தெரியுமா? நீ அவர் மானத்தை வாங்கறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஐலி என்ன பாரு. இந்த லட்சணத்துல டிபார்ட்மெண்ட்ல வர ஜாயின் பண்ண போறாளாம். அதுக்கான தகுதி இருக்கா உனக்கு? ஐலி, நான் சொல்றத முதல்ல கேட்டுட்டு அப்புறம் நீ பேசு. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. ரேஷ்மா என்ன எதுக்காக கூட்டிட்டு போனான்னு தெரியுமா? இங்க பார். ஓ, ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்திருக்கீங்களா? சிவா, இந்த பொண்ணு யாரு? அயலியா இது? என்ன இப்படி மாறிட்டா? என்னமா ஆச்சு? என்னமாமா, அந்த லேடியோட போன் நம்பர் கிடைச்சதா இல்லையா? இல்ல சிவா, மேடம் எத்திக்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்திக்ஸ்? அதுவும் இவங்க இத கலிகாலன்னு சும்மாவா சொன்னாங்க? மேடம் இங்க பாருங்க, நீங்க இன்னையில இருந்து வேணா நல்லவங்களா மாறி இருக்கலாம். உங்க கடந்த காலத்துல அதுல நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்ல. இப்ப நீயா அந்த லேடியோட போன் நம்பரை தரலன்னு வெய்யேன், உன்னை பத்தின முக்கியமான வீடியோ ஒண்ணு நாளைக்கு எல்லா சேனல்லையும் வரும். என்ன சொல்ற? என்ன பத்தி அப்படி என்ன வீடியோ உன்கிட்ட இருக்கு? ரேஷ்மா, அத ப்ளே பண்ணி மேடத்துக்கு காட்டு. என்ன சார், போன மாசமே நீங்க என்ன மீட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றது மேடம், மேலிடத்துல இருந்து பர்மிஷன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? வழக்கம் போலதான் எலெக்ஷன் இருக்குது. இந்த தடவை நம்ம கட்சி ஜெயிக்கிறது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்க சேனல்ல நம்ம கட்சியை பத்தின நல்ல நியூஸை மட்டும் பெருசா போடுங்க. இப்ப இந்த சாந்தியோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. இத வச்சு அவ எங்க இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
நேத்து டிவியில அந்த லேடி பேசின அடுத்த நிமிஷத்துல இருந்தே ரேஷ்மா அது பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால இந்த ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் நமக்கு சால்வ் ஆன மாதிரி தான். ஆனா இப்படி என்ன ஏதுன்னு கேட்காமையே நீ வார்த்தையை கொட்டிட்டியா ஐலி? சாரி. என்ன இருந்தாலும் நீங்க என்ன விஷயமா போறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும். எதுவுமே சொல்லாம 2 பேரும் கிளம்பி போயிட்டீங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணாலும் நீங்க அட்டென்ட் பண்ணல. இப்ப வேற அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப எனக்கு கோவம் வரதானே செய்யும். பைக்ல போனதுனால போன் ரிங்கான சவுண்டே கேட்கல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நாங்க போயிருக்கணும். ஏதோ அர்ஜென்ட்ல சொல்லாம சிவாவை நான் கூட்டிட்டு போயிட்டேன். அது ஏன் தப்பு தான். சாரி. சரி, வீட்ல அக்கா டென்ஷனா இருப்பாங்க. நாம சொன்னதுனால லைவ் டெலிகாஸ்ட வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீ போய் அவங்க கூட இரு. நான் நம்ம டீமை வச்சு எப்படியாச்சும் அந்த சாந்தியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, லேட் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. ஆட்டோ. ஜான் சார். வண்டி எடுங்க. ரேஷ்மா, ஐலி ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா. நீ அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத. நீ இன்னைக்கு எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. சரி, ஓகே, பாய். பாய். நான் கிளம்புறேன். பாய். பார்த்து போ. இத்தனை வருஷமா நம்ம டிபார்ட்மெண்டால அவனை பிடிக்க முடியல. வர்மா எப்படி இருப்பான்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்படின்னா கண்டிப்பா வர்மாவோட ஆளுங்க சாந்தி இங்க தானே கூட்டு வந்திருப்பாங்க. இல்ல, அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது. பட் சாந்தியோட நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணதுல அவளோட போன் இந்த லொகேஷன்ல இருக்கிறதா தான் சிக்னல் காட்டுது. அப்புறம் ஏன் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு? வாங்க உடனே உள்ள போய் பாத்துடலாம். ஜான் வெயிட். எதையும் கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம உள்ள போக வேண்டாம். மேபி வர்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த சாந்தியோட போனை இங்க போட்டுட்டு போயிருந்திருக்கலாம்ல. சோ அது தெரியாம நாம உள்ள போய் வேற ஏதாச்சும் ரிஸ்க்ல மாட்டினா அப்புறம் எல்லாமே கெட்டுரும். இன்னைக்கு ஈவினிங் லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள நாம சாந்தியை கூட்டிட்டு போயே ஆகணும். சோ இதை நம்ம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். சார், என்ன சார் சொல்றீங்க? இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? ஜான், நீங்க மட்டும் உள்ள போங்க. யாராச்சும் இருந்தா வந்து சொல்லுங்க. ஓகே சார்.